தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரக்ஷாபந்தன் தினத்தை ஒட்டி பிரபல பாலிவுட் நடிகை கிருத்தி சனோன் நகைக்கடை நிறுவனத்தின் விளம்பரம் ஒன்றில் நடித்திருந்தார். இந்த விளம்பரம் செல்ல பிராணிகளுக்கான ராக்கிகளை ஊக்குவிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டது. அதில் கிருத்தி சனோன் ஹாஃப் ஒயிட் இந்தோ வெஸ்டர்ன் உடையில் தோன்றி விளம்பரத்திற்காக நடித்த சகோதரன் மற்றும் தனது செல்ல நாய்க்கு ராக்கி கட்டும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்த உடை மற்றும் நாய்க்கு ராக்கி கட்டும் காட்சி சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. சிலர் கிருத்தி சனோன் அணிந்திருந்த உடையை அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் இருப்பதாகவும் விமர்சித்தனர். இன்னும் சிலரோ அது கிருத்தி சனோனின் தனிப்பட்ட விருப்பம் எனவும் தெரிவித்தனர். இந்த சூழலில்தான் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் கிருத்தி சனோனின் பெயரை குறிப்பிடாமல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் விமர்சித்திருந்தது தேசிய அளவில் சர்ச்சையாக மாறியது. அந்த ஸ்டோரியில் பெண்களுக்கு தற்போது இருப்பது அற்புதமான காலம். நம் அலமாரிகள் விதவிதமான ஆடைகளால் நிரம்பியுள்ளன. இன்றைய பெண் ஒரு உலகளாவிய அந்தஸ்தாக இருக்கிறார். காக்டைல் உடைகள் முதல் லெஹங்கா சோழி வரை, ஜீன்ஸ் முதல் புடவை வரை, பிகினி முதல் சல்வார் கமீஸ் வரை பல தேர்வுகள் நமக்கு இருக்கின்றன. அப்படி இருக்க பிகினி அல்லது உள்ளாடைகளை மட்டும் அணிந்து கொண்டு ஏன் உங்கள் சகோதரனுக்கு ராக்கி கட்ட வேண்டும்? உங்கள் மற்ற ஸ்டைலான ஆடை தேர்வுகள் எல்லாம் எங்கே போயின? ஆஹா, அந்த விளம்பரம் வேண்டுமென்றே ஒரு விதமான சங்கட்டமான அல்லது விசித்திரமான உணர்வை ஏற்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என குறிப்பிட்டார். இது வைரலானதை தொடர்ந்து கிருத்தி சனோனும் பெயரை குறிப்பிடாமல் கங்கனாவிற்கு தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியின் மூலமே பதிலளித்திருந்தார். அதில் கொண்டாட்டத்தின் சாராம்சம் நாம் அணியும் ஆடைகளில் இல்லை, மாறாக அந்த மரபுகளின் மீது நாம் கொண்டிருக்கும் உணர்வுகளிலும் அர்த்தத்திலும் தான் இருக்கிறது. ரக்ஷாபந்தன் என்பது பாதுகாப்பின் ஒரு பிணைப்பு. நானும் என் சகோதரியும் ஒருவருக்கொருவர் ராக்கி கட்டிக்கொள்கிறோம். ஒரு சகோதரன் செய்யும் அதே பாதுகாப்பை நாங்களும் ஒருவருக்கொருவர் வழங்க முடியும் என்பதை நாங்கள் அறிவோம். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆரோக்கியம், மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுளுடன் இருக்க பிரார்த்திக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இந்த பிரார்த்தனையும் உறுதியும் எங்கள் செல்ல நாய்க்குட்டிகளுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அவையும் எங்கள் குடும்பத்தில் ஒரு பகுதிதானே. மேலும் பெண்கள் என்ன உடை உடுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவதை நாம் எப்போது நிறுத்தப் போகிறோம்? பாரம்பரிய உடைகள் காலப்போக்கில் வளர்ந்து வந்திருக்கின்றன. ஆனாலும் ஒரு பெண்ணின் கலாச்சாரத்தின் மீதான மரியாதை இன்றும் அவளது ஆடைகளை வைத்தே அளவிடப்படுகிறது. கலாச்சாரமும் மரபுகளும் ஒரு பெண்ணின் இதயத்தில் தான் உள்ளன, அவளது ஆடையின் வடிவமைப்பிலோ தோற்றத்திலோ இல்லை என தெரிவித்திருந்தார். அதே போன்று நடிகை கிருத்தியின் சகோதரி நுபுர் சனோன் மற்றொரு பெண் என்ன அணிகிறாள் என்பதில் இவ்வளவு கவலைப்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். மரியாதையுடன் உருவாகுங்கள். ராக்கி கட்டியது நான் தான், எனக்கு பிரச்சனை இல்லை என்றால் உங்களுக்கு ஏன் என பதிவிட்டார். இதனிடையே கங்கனா ரணாவத் பாரதிய ஜனதா கட்சி பதிவிட்டிருந்த சமூக வலைதள பதவியை தனது ஸ்டோரியில் பகிர்ந்திருந்தார். அதில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கேள்வி கேட்கும் வகையில் ஆணாதிக்கத்தை தகர்ப்போம் என ராகுல் காந்தி சொல்ல, அதற்கு ப்ரோ வெயிட், பாரத் மாதா கி ஜே ஆரம்பிக்கலாம் என ஒரு பெண் பதிலளிப்பது போன்ற சித்திரங்களும் உரையாடல்களும் இடம்பெற்றிருந்தன. இது பெண்கள் தொடர்பான விவகாரங்களில் காங்கிரசின் செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கும் நோக்கில் அமைந்திருந்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் ராகுல் காந்தி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கிருத்தி சனோனின் பதிவை பகிர்ந்து, ஒரு பெண் என்ன அணிகிறார், என்ன செய்கிறார், எங்கு செல்கிறார் என்பது அவருடைய விருப்பம். சுதந்திரத்தை வெளிப்படுத்துவதற்காக பெண்களை ட்ரோல் செய்வதை நிறுத்துங்கள் என குறிப்பிட்டு நடிகை கிருத்தி சனோனுக்கு ஆதரவாக தெரிவித்துள்ளார். இந்த சர்ச்சையை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நகைக்கடை நிறுவனம், இந்திய கலாச்சாரம், மரபுகள் மற்றும் பண்டிகைகளுக்கு நாங்கள் மிகுந்த மரியாதை செலுத்துகிறோம். எங்கள் விளம்பரம் சிலருக்கு வேதனையை ஏற்படுத்தி இருந்தால் அது எங்கள் நோக்கம் அல்ல. மரியாதையின் காரணமாக விளம்பரத்தை அனைத்து ஊடகங்களிலிருந்தும் விலக்கிவிட்டோம் என அறிவித்து விளம்பரத்தை நீக்கியது. இருப்பினும் தற்போது இந்த விவகாரம் சினிமாவை தாண்டி அரசியல் களத்திலும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.